நன்மை உண்டு நண்பர்களே. இதை நம்ம மறந்து விடக்கூடாது. அப்போ மனதை ஆளக்கூடிய கிரகம் சந்திரன் தான். தாய்மைக்கும் சந்திரன் தான். நம்மளோட தாயும் சந்திரனோட ஆதிக்கத்தில் தான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தாய்க்காரகமும் சந்திரனாக வருகிறது. அப்போ இந்த கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு தாய் உள்ளம் படைத்தவர்களாக இருப்பாங்க. பிறரை நேசிக்கக்கூடிய நபர்களாக, பிறரை வஞ்சிக்காத மனமாக இருக்கும்னு வச்சுங்களேன். எப்படின்னா, இவங்க இந்த வளர்பிறையில் பிறந்து சந்திரன் நல்ல நிலையில் சுபகிரகத்தோடு இருந்தார்னா அவங்களுக்கு இந்த இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இதே கெட்டவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு வச்சுங்களேன். ஏன்னா சந்திரன் தேய்பிறை சந்திரனாக ஒரு ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுங்க, ராகுவோட சந்திரன் சேரக்கூடாதுங்க. அப்போ இந்த ராகுவோட சேரும்போது ராகுங்கிறது ஒரு பேட் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு வச்சுங்களேன். அவரெல்லாம் சேர்ந்துருக்கூடாது. இது ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். பொதுவாக இந்த திங்கக்கிழமையில் பிறக்கிறவங்க ஒரு யோகசாலிங்க, ஒரு தாய் உள்ளம் படைத்தவர்கள், அன்பு மிக்கவர்கள், பாசம் மிக்கவர்கள், கருணை உள்ளம் படைத்தவர்களே சொல்லலாம். இந்த மாதிரி ஆதிபத்திய